வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 அப்படின்றத லோக்சபா ராஜ்யசபா பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டும் சைன் பண்ணிட்டாங்க. இது என்ன ப்ரொமோஷன்னு சொல்கிறாங்க, ரெகுலேஷன்னு சொல்கிறாங்க. சரி, இனிமேல் கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு தண்டனை வருமா? இது வரவேற்கத்தக்க விஷயமா? என்ன நிலை, எதற்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கேம்ஸ்ன்றது கொஞ்ச காலமாகவே பயங்கரமான இம்பேக்டில் இருக்குது. நம்ம நாட்டில் ஏறக்குறைய 45 கோடி மக்கள் பணம் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை 20,000 கோடி ரூபாய் இழந்திருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். என்னென்னா, ஒரு பையன் ஸ்விக்கியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு, அதாவது இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, வீட்டிலே இருந்து கேம்ஸ் விளையாடி பணத்தை நிறைய இழந்து கடைசியில் அவங்க அம்மா கேன்சருக்கு வச்சுருந்த பணம், செலவுக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்து எப்படியாவது விட்டதை எடுத்துடலாம் அப்படின்னு பணத்தை போட்டு அதையும் இழந்து கடைசியில் வீட்டில் திட்டினாங்கன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தையோட பெங்களூரில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த ஆன்லைன் கேம்ஸ் மூலமாக பணம் இழந்து ஒரு சிலர் சூசைடு, நிறைய பேர் மென்டல் டிஸார்டரே ஆயிடுறாங்களாம். பல குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கான். சரி, இந்த ஆன்லைன் கேம்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸு, அதாவது நம்ம கண்ட்ரிலே எது டெவலப்டு ஸ்டேட்ஸுன்னு பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இவங்க எல்லாருமே அப்பப்போ பேன் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, கோர்ட்டுக்கு போயிட்டு அதை வந்துட்டு நல்லா அந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்லாம் பலாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுனால அவங்க என்னன்னா டாப் லாயர்ஸை கொண்டு வந்து என்ன சொல்லிடுவாங்க, இல்லைங்க, குறிப்பாக அந்த ஆன்லைன் ரம்மி மாதிரிலாம் ஸ்கில் கேமு. ஸோ ஆர்டிக்கிள் 19(1)G அப்படின்னு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட், ஒருத்தர் ப்ரொஃபஷன் என்னன்னாலும் பண்ணலாம், அந்த ஸ்கில் மூலமாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டு மூலமாக அவங்க இந்த பேனெல்லாம் உடச்சி எறிஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2020 அந்த கோவிட் டைமில் அதிமுக அரசு அவசர சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்போ அசம்பிளி இல்லைன்னு. அப்புறம் அசம்பிளியில் பாஸ் பண்ணாங்க. கடைசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட் போயிட்டு அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் கம்பெனிஸு. மீண்டும் திமுக அரசு வந்துட்டு அதை கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு கொண்டு வரும்போது திமுக சப்போர்ட் பண்ணிச்சு, திமுக அரசு கொண்டு வரும்போது அதிமுக சப்போர்ட் பண்ணிச்சு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அதற்கும் நிறைய சட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல சட்டங்களை கடந்து சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்லாம் அப்பப்போ கொண்டு வராங்க. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்குது பார்த்திங்கன்னா மொத்த நாட்டுக்கும். ஸோ இதை ஏன் ப்ரொமோஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ண போகிறாங்களா? ஏன்னா இந்த பில்லை பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ப்ரொமோஷனும் பண்ண போகிறாங்களாம். எதை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க? இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த ஃபுட்பால் இதெல்லாம் ஆன்லைனில் கேம் விளையாடுறாங்கல்ல, உலகமிருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டியே போட போகிறாங்களாம். அது இல்லாமல் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் கேம்ஸ்ன்றாங்க, அதையும் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ லூடோ, ஏதோ இந்த லூடோவெல்லாம் பணம் வைக்காமல் ஃபஸ்ட்டு வேணால் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் வேணால் பண்ணலாம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, அது அலௌடு. ஆனால் குடும்பமாக விளையாடுவாங்க, சொந்தக்காரங்கள்லாம் விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஓகேன்றது தான் இந்த புது பில். ஸோ இதெல்லாம் தான் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அப்போ எதை பேன் பண்ண போகிறாங்க? ரெகுலேட்ன்றது பேன் தாங்க. எதை பேன் பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஆன்லைன் மணி கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆன்லைன் மணி கேம்ஸில் என்ன, எதெல்லாம் நீ பணம் வைக்கிறியோ, உதாரணத்துக்கு ரம்மி இல்லை கேம்பிளிங், எதுலனாலும் பெட்டிங், எதெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அது ஸ்கில்லாக இருந்தாலும், இந்த பில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஸ்கில்லு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மணி வச்சு ஆடுனா அது வந்துட்டு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் எல்லாம் புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸே Dream11 ஆன்லைன் கேமிங் கம்பெனியாக. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது கெசட்டில் நோட்டிஃபை பண்ண உடனே இந்த சட்டம் அமலுக்கு வந்துட போதாங்க. ஸோ இது ஒரு என்ன தண்டனையானா, இப்போ யாராவது ஒருத்தர் இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாலோ, இந்த மாதிரி ஒரு கம்பெனி பண்ணி மக்களை வந்துட்டு ஆசை காட்டி இந்த மாதிரி நீங்கள் ஆட வாங்கன்னு சொன்னாலே
இமீடியட்டாக 3 வருஷம் சிறை தண்டனையாங்க. அது இல்லாமல் ஒருத்தர் அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஷாருக் கான், அஜய் தேவ்கன், விராட் கோலி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மிக்கு ப்ரொமோஷனுக்கு வருவாங்க. நாங்கள் வந்து இது மூலமாக நிறையா சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நிறைய மக்கள் ஏமாறுவாங்க. அவங்க உண்மையாக சம்பாதிச்சாங்களா? ஆமாம், கண்டிப்பாக சம்பாதிச்சாங்க. அஜய் தேவகனாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க விளையாடி இல்லை. நம்மெல்லாம் விளையாடினா அந்த பணத்தை வச்சு இவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதர்வைஸ் அவங்க சம்பாதிக்கிறது அவங்கவுங்க ஃபீல்டில் தான். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணால் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் 2 வருஷ தண்டனை, அது இல்லாமல் 50 லட்சம் ஃபைன். ஸோ ஒன்று 2 வருஷம் தண்டனை, இல்லை 50 லட்சம் ஃபைனு, இல்லை ரெண்டையும் சேர்த்து கூட கொடுக்கலாமா. அது இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பேங்க் மூலமாக தானே வரும். இனிமேல் இந்த எந்த பேங்க்கும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை என்கரேஜ் அலோவ் பண்ணாலே அவங்களுக்கும் 3 வருஷம் தண்டனை, இல்லைனா 1 கோடி ரூபா ஃபைனு, இல்லைனா கம்பைண்டாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. 2வது முறை ஒருத்தர் இந்த தப்பை பண்ணாங்கன்னு வைங்களேன், 5 வருஷம் தண்டனைக்கு போயிருமாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒருத்தர் ஆன்லைன் மணி கேம்ஸ் வச்சு சூதாட்டமாக மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்கு இது டோட்டலாக பேன் பண்ணுறதுக்கு வந்த பில்லு தான் இந்த புதிய பில்லுங்க. ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அவங்கள கேசினோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ கேசினோன்றது கேம்லிங் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ண சிங்கப்பூர் ஏன் கேசினோ வச்சுருக்காங்க? காரணம் என்னென்னா, நிறைய சைனீஸ் டூரிஸ்ட்லாம் சிங்கப்பூருக்கு போவாங்களாம். அவங்கெல்லாம் இல்லைங்க பேன் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா சைனீஸ்க்குலாம் கேம்லிங் ரொம்ப பிடிக்குமா. அவங்களாம் மக்காவுக்கு போயிடுவாங்க, அப்படின்னா நம்மளுக்கு பணம் இழப்பு, டூரிசம் குறையுன்றதுக்காக கேசினோ வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த கேசினோவில் வெளிநாட்டு ஆளுங்க, இப்போ நம்மெல்லாம் போகிறோன்னு வைங்களேன், நம்மளாம் ஃப்ரீயாக கேசினோவுக்கு போய் ஜாலியாக விளாட்லாம். ஆனால் அவங்க நாட்டு மக்கள் வந்துட்டு ஏறக்குறைய நம்ம ஊர் பண மதிப்பில் 10,000 ரூபா கட்டினா தான் என்ட்ரி ஆக முடியுமா சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ். ஆனால் வெளிநாட்டு ஆளுங்களுக்கு ஃப்ரீ. சாதாரணமாக நம்ம ஊர்லலாம் டூரிஸ்ட் சைட்ஸ்லலாம் போகிறீங்கன்னு வைங்களேன், நம்ம ஊர் ஆளுங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். ஃபாரினர்ஸ்க்கு 150 ரூபா 200 ரூபா இருக்கும். ஏன் அந்த ஊரில் அவன் நாட்டை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதற்கு என்ன காரணமானா, ஏங்க நம்மளுக்கு டூரிசம்காக வெளிநாட்டு ஆளுங்க வரட்டும், நம்ம ஊருக்காரன் போய் காசினோவில் போய் பணம் இழந்துடக்கூடாது, அவனை பாதுகாக்கணும். ஸோ 10,000 ரூபா மதிப்பு போட்டால் எவனும் உள்ளே போக மாட்டான். வெளிநாட்டு ஆளுங்க ஃப்ரீயாக வரட்டும், பணத்தை இழக்கட்டும். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணி அங்கே இந்த மாதிரி கேசினோஸ் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரை ரொம்ப காலமாக இந்த பில், இந்த மாதிரி ஒரு சட்டமே இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய 45 கோடி இந்தியர்களை பாதிப்பில் உண்டாக்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா பல சூசைட்ஸு, பல குடும்ப பிரச்சனை, பல பேருக்கு மென்டல் டிஸார்டர். ஸோ இந்த சூழலை தான் நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. லோக்சபாவாக இருக்கட்டும், ராஜ்யசபாவாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே சேர்ந்து தான் யுனானிமஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட் எல்லா கட்சியினரையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். குறிப்பாக ஆளுங்கட்சி, ஏன்னா இது கவர்மெண்ட் பில்லு. ஸோ பாரதிய ஜனதா கட்சி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா இந்த கேமிங் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது ரொம்பவே நம்ம நாட்டுக்கு நல்லது, பாராட்டத்தக்க விஷயம்ன்றது என்னுடைய கருத்து. சரி, அதே சமயத்தில் கேம் விளையாடுறாங்களே அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வருமா? அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கேமை ப்ரொமோட் பண்ணாலோ, அட்வர்டைஸ் பண்ணாலோ, கேமோடைய ஓனர்ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கும் தண்டனையா. அது இல்லாமல் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இது மூலமாக நடந்துச்சுன்னா அந்த பேங்க்குக்கும் தண்டனையா. ஸோ இது மிக கடுமையான சட்டமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டத்தக்க விஷயன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ஸ் எழுதுங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸில் பணம் விட்டுருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.